5G ரொம்ப நாளாக இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 5G டெக்னாலஜி நமக்கு நிறைய ப்ராமிசஸ் தந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபியூச்சரிஸ்டிக் டெவலப்மெண்ட் லைக் ஆட்டோ டிரைவ், ரிமோட் சர்ஜரி இதெல்லாம் பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க. பட் தென் இதில் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் 5G என்ன, அதோட டெக்னாலஜி எப்படி இருக்கும், அண்ட் ஆல்சோ இதில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் வருமா, லைக் கேன்சர். வாட் இஸ் தி ரியல் கன்சர்ன் பிஹைண்ட் 5G? Hey guys, this is Harini. This is Jayashree. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Joy and Hari channel. Yeah. 5G நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. பேக் இன் 80s 1G டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் அனலாக் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நமக்கு யார்கிட்ட வேணாலும் கால் பண்ணி பேசிக்க முடிஞ்சது. நம்ம மூவிஸ்லலாம் கூட பெரிய சிங்கிள் சைஸ் ஃபோன் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த 1G டெக்னாலஜிக்கான ஒரு ஃபோனாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்தது 2G டெக்னாலஜி. 2G டெக்னாலஜியில் மெசேஜ் சர்வீஸ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பேசிக் இன்டர்நெட் சர்வீஸ் ஃபெசிலிட்டியும் இருந்துச்சு. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் இன்டர்நெட் சர்வீஸும் யூஸ் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்தது 3G. 3Gயில் பார்த்தீங்கன்னா 2Gயை விட கொஞ்சம் பேண்ட்வித் அதிகமாக இருந்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் இன்டர்நெட் சர்வீஸ் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் இருந்துச்சு. இப்போ எல்லாரும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது 4G டெக்னாலஜி. முன்னெல்லாம் ஒரு வீட்டில் ஒரு ஃபோன் தான் இருந்தது. இப்போ ஒரு வீட்டில் எல்லாருக்கும் ஒரு ஃபோனுன்னு ஆயிடுச்சு. 4G வந்து 0லேருந்து 6 GHz வரைக்கும் தான் பேண்ட்வித் யூஸ் பண்ணுது. அதனால நிறைய டிவைசஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிடுது. இதுக்கு வர ஒரு சொல்யூஷன் தான் 5G. 5Gனால 0லேருந்து 300 GHz வரைக்கும் பேண்ட்வித் யூஸ் பண்ணுறதுனால 4G விட மோர் எஃபிஷியண்ட்டாகவும் 10 times ஃபாஸ்டராகவும் இருக்க முடியும். எவ்வளோ ஃபாஸ்டர் அப்படின்னா ஒரு HD print மூவியை உங்களால் 1 minute டவுன்லோட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் 5Gயில் உங்களுக்கு வந்து லோ லேட்டன்சி, அதாவது இப்போ 4Gயில் உங்கள் ஒரு பிக்சரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா குறைஞ்சபட்சம் அதுக்கு வந்து 100 milliseconds ஆகும். ஆனால் 5Gயில் உங்களுக்கு 1 millisecond தான் எடுத்துக்கும், which will be a virtual reality in real life. அதுக்கப்புறம் 4Gனால டென்சர் கனெக்ஷனை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், 1 கிலோமீட்டரில் ஒரு 10 ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 10ல் ஒரு ஃபோன் தான் 4Gனால கனெக்ட் பண்ண முடியும். அது இப்போது இந்த 5Gனால அந்த எல்லா ஃபோனையும் ஒரே டைமில் கனெக்ட் பண்ண முடியும். இந்த டென்சர் கனெக்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுனால 5G இஸ் மோர் எஃபிஷியன்ட் தென் 4G. 5G டெக்னாலஜிஸ் இதில் மில்லிமீட்டர் வேவ்ஸ், ஸ்மால் செல், மேசிவ் மைமோ, பீம் ஃபார்மிங் இதெல்லாம் இருக்கும். மில்லிமீட்டர் வேவ்ஸ் ஹரிணி சொன்ன மாதிரி 30 to 300 GHz இருக்குது. இதில் இந்த மில்லிமீட்டர் வேவ்ஸ் பில்டிங்ஸ், ட்ரீஸ், மவுண்டெயின்ஸ்லாம் பாஸ் பண்ணி போக முடியாது. அண்ட் தென் பிளான்ட் அண்ட் ரெயின் இது அப்சர்வ் பண்ணிக்க முடியும். இதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் ஸ்மால் செல்ஸ். இப்போது இந்த பில்டிங், ட்ரீஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்குது இல்லையா, இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்மால் செல்ஸ். ஸ்மால் செல்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ 4Gக்கு நமக்கு வந்து எப்படி ஒரு குறிப்பிட்ட அளவு டிஸ்டன்ஸை தான் வந்து கவர் பண்ண முடியுது, அந்த மாதிரி இருக்கிற எல்லா செல்லுலர் ஃபோன்ஸையும் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் செல்ஸ் வந்து ஒரு கிலோமீட்டரில் ஒரு டவர் இருக்குன்னா 4 to 6 டவர்ஸ் வந்து இதில் வந்து வச்சுருப்பாங்க. அதனால வந்து நிறைய டிவைசஸையும் கவர் பண்ண முடியும். இந்த அப்ஸ்ட்ரக்கிளையும் தாண்டி இந்த மில்லிமீட்டர் வேவ்ஸ் வந்து ட்ராவல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், மேசிவ் மைமோ. மைமோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட். யூஸ்வலாக 4G நெட்வொர்க்கில் இருக்க போர்ட்ஸை விட மைமோவில் 100 போர்ட்ஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கும். நிறைய போர்ட்ஸ் இருக்கிறதுனாலேயே அதிலிருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் ஒன்றோட ஒன்று இன்டர்ஃபியர் ஆகிடும். இதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் பீம் ஃபார்மிங். இப்போ ஒரு 10 டிவைசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல. அந்த ஒவ்வொரு டிவைஸ்க்கான ஒவ்வொரு சிக்னலில் தனிப்பட்ட அந்த டிவைஸ்க்கு மட்டும் தரது தான் பீம் ஃபார்மிங். இது வந்து எக்ஸாக்டாக டிராஃபிக் லைட் மாதிரியே சிக்னல் வந்து ஒர்க் ஆகும். எப்படின்னு சொல்கிறேன், இப்போ ஒரு பில்டிங்கில் இருக்கீங்க, ஒரு 3 பேர் இருக்கீங்க, 3 பேர் அட் அ டைம் கால் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்கள் எல்லாரோட சிக்னலும் போய் ஒன்னோட ஒன்று கிளாஷ் ஆகும். கிளாஷ் ஆகும்போது எல்லாருக்கும் கரெக்டான சிக்னல் வந்து கிடச்சிடாது. இந்த பீம் ஃபார்மிங்கில் வந்து இந்த டெக்னாலஜி என்ன பண்ணுன்னா, அது வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ரியல் டைமில் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ட்ராக் பண்ணிவிட்டு ஓகே இவங்களுக்கு இந்த சிக்னல் தான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரிகேட் பண்ணி ஒரு டைமில் தந்துடும். ஸோ இதுக்கு தான் பீம் ஃபார்மிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியரான ஆக்சஸ் டு நெட்வொர்க் அண்ட் தென் ஃபாஸ்ட் நெட்வொர்க்கும் கிடைக்கும். 5G நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் காஸ் பண்ணுமா? நம்ம 3G யூஸ் பண்ணும்போது இல்லை 4G யூஸ் பண்ணும்போது நமக்கு வராத ஒரு கன்சர்ன் 5G யூஸ் பண்ணும்போது வருது. இதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் ரேடியேஷன். இப்போ ரேடியேஷனில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் தான் 5G யூஸ் பண்ணுது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனாக ஃபோட்டான் வந்து ஒரு ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணுறது பேர் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். யூவி ரேஸ்லேருந்து நம்ம விசிபிள் லைட்டு, காமா ரேஸ், அப்புறம் எக்ஸ் ரேஸ் இது எல்லாமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனில் தான் வருது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை harmful and non-harmful-ஆக நம்ம வந்து பிரிக்கலாம். ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிறது வந்து அயனைசிங் ரேடியேஷன் சொல்லுவாங்க, நான் ஹார்ம்ஃபுல்லாக நான் அயனைசிங் ரேடியேஷன் சொல்லுவாங்க. இந்த நான் அயனைசிங் ரேடியேஷனில் நம்ம 5Gயும் வருது.
ஸோ இந்த 5G வந்து யூவி ரேஸ் வந்து ஒரு பர்டிகுலர் அளவுக்கு வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து ஊடுருவ முடியும். ஆனால் 5Gனால வந்து அதை விட கம்மியான ஒரு கம்மியாக தான் நம்மளை ஸ்கில்குள்ளே வந்து வர முடியும். ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் வந்து ஹார்ம்ஃபுல்னஸ் வந்து இருக்காது அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச்சர்ஸ் கண்டக்ட் பண்ண ஒரு ரிசர்ச்சில் வந்து இந்த 4G 5Gனால நமக்கு வந்து பிரெயின் டியூமரோ கேன்சரோ வந்து காஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நிறைய ரிசர்ச் இல்லாததுனால ஒரு சில ரிசர்ச் வச்சு தான் இந்த ஒரு ஆன்சரை வந்து நம்மளால் கொடுக்க முடியுது. ஸ்பெயினில் இப்போ ரீசெண்டாக நடந்த ரிசர்ச்சில் ஸ்பேரோஸ் அண்ட் பீஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது சிட்டுக்குருவி அதோட எக்கில் இருக்கும் போதே இந்த ரேடியேஷனால் டிஃபார்மிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட ஷேப்பில். அண்ட் ஆல்சோ பீஸ், அதாவது தேன் எடுத்துகிட்டு திரும்பி அதோட தேன் கூட்டுக்கு போக முடியல இந்த ரேடியேஷனால், அது ஒரு பேரியராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு எக்கோசிஸ்டமில் ஒரு இம்பேலன்ஸ் வந்து ஏற்படும். ஏன்னா நம்ம எந்தளவுக்கு வந்து பிளான்ஸை வந்து வெட்டுறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து திரும்பியும் வந்து பிளான்ஸை நட்டு வைக்கிறதில்ல. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப பேஸாக இருக்கிறது வந்து இந்த 2 விஷயம்தான், பீஸ் அண்ட் பேர்ட்ஸ். இதுவே இல்லைன்னா அப்போது எக்கோசிஸ்டம் வந்து டோட்டலாக இம்பேலன்ஸ்டாக இருக்கும். 5G நம்ம ஒரு சில ஏரோப்ளேன் சர்வீசஸ்லேயும் டிஸ்டர்பன்ஸை உருவாக்குது. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். யூஸ்வலாக ஏரோப்ளேன்ஸ் வந்து கிரவுண்டு டு பிளேனுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஆல்டோமீட்டர் வச்சு வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. யூஎஸ்லேயும் ஃப்ரான்ஸ்லேயும் ஆல்ரெடி 5G வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ஸில் வந்து இந்த ஸ்மால் செல் வந்து டவுன்வர்ட் ஃபேஸிங்காகவும், யூஎஸில் இது வந்து வெர்டிக்கலாகவும் இருக்குது. இப்படி இருக்கும்போது அந்த ரேடியேஷன் வந்து இந்த ஏரோப்ளேனில் இருக்கக்கூடிய ஆல்டோமீட்டரில் வந்து அஃபெக்ட் ஆகுது. இது வந்து அஃபெக்ட் ஆகுறதுனால டேக் ஆஃபும் லேண்டிங் வந்து டிஸ்டர்ப் ஆகும். டேக் ஆஃப் லேண்டிங் டிஸ்டர்ப் ஆனாலே நிறைய பேட் ஈவெண்ட்ஸ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ நாம் இப்போ 4Gலேருந்து 5G மாறினோன்னா புது மொபைல் ஃபோன் எல்லோரும் வாங்க வேண்டியதாக இருக்கும். அதனால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து வரக்கூடிய CO2 எமிஷனே ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 5G டெக்னாலஜிக்கான புது ஃபோன் எல்லோரும் ஆப்ட் பண்ணோன்னா திரும்பி வேஸ்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து 5G வந்து ஃபுல்லாகவே குட் ஃபுல்லாகவே பேட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதோட அட்வான்டேஜஸும் இருக்குது, அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலான ஒரு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வேஸ்ட் வந்து பயோடிகிரேடபிளாக வந்து செஞ்சாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இதில் வந்து ரிசர்ச்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தெர் வில் பி சூனர் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ that's it for the video guys. Hope you liked it. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. See you guys in the next video. Bye.